ஏன்னா நான் எதுக்காக வரேன் மகேஷ் வருது சரி வர சொல்லுங்கண்ணா திடீர்னு யூனிஃபார்மில் செலக்ட் வச்சுன்னா அவங்களுக்கு வருது அப்போ தான் சொன்னேன் நான் அதை பற்றி நான் புதிய கண்ட்ரின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய 38,000 பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. நம்ம உள்ளே இறங்கி நான் போய் பார்த்தா தான் ஃபீல்டில் போய் பார்த்தா தான் சிஓஸ்க்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, டிஓஸ்க்கு என்ன தேவைப்படுகிறது. உங்களுடைய கிராமப்பகுதி சார்ந்திருக்கிற பிள்ளைங்களும் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ண வேணும், டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரோபோட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு. ஸோ இந்த புரிதலுங்கிறது வெறுமனே ரூமில் மட்டும் உட்காந்துக்கிட்டு என் அமைச்சர் பொறுப்பை நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த புரிதல் இருந்திருக்காது. கழிவறையை பொறுத்த வரைக்கும் மிக 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 முக்கியமானதாக நாங்கள் பார்க்கக்கூடியது. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சம்டைம்ஸ் கழிவறையிலேருந்து தான் இன்ஸ்பெக்ஷன் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்னா என்னோடய மைண்டு எனக்கு வந்து எங்கே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்ன எனக்கு சக்ஸஸ் இருக்குதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு பேரண்ட்டாகத்தான் அதை நான் பார்க்குறேன். நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு 2% எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வழக்குப்படுதா இப்போ அப்படியே நிற்கிது. அது எங்களுக்கு சில சமயம் எங்களுக்கு சங்கடமாகவும் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்போ நாம் வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு இருக்கிற காட்டிலும் அடுத்த கட்டமாகும். நாளைக்கு தமிழ்நாடு மாதிரி இருக்கணும்ப்பா நம்மளுடைய ஸ்டேட் அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லிக்கிற அளவுக்கு எஜுகேஷனை சொல்லிக்கிற அளவுக்கு கொண்டு போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அது சரியாக இருக்கும். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இளம் அமைச்சர், துருதுருப்பாக செயல்படக்கூடியவர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும்போது. குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. பாரத சாரண இயக்கத்தோட வைர விழா, அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்கள பார்த்த தருணம் எப்படி இருந்தது? நீங்கள் அந்த இன்விடேஷன் அவங்க கொடுக்கும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எப்படி இருந்தது? யார் ஒரு ஸ்டேட்டோடைய எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க ஸ்டேட்டோட பிரசிடென்ட் ஃபார் பாரத சாரணியருக்கு, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கு அவங்க தான் அந்த பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இது எங்களுக்கான எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அது சார்ந்து எந்த நிகழ்வு நடந்தாலும் நான் மறக்காமல் அந்த யூனிஃபார்மில் போகிறது வழக்கம். ஏன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸு எல்லாம் பழைய வெட்ரன்ஸ் எல்லாருமே சொல்கிறது, சார் யூனிஃபார்முக்காக நீங்கள் இருக்கீங்க, இல்லை உங்களுக்காக யூனிஃபார்முக்கான்னு தெரியல சார், ஆனால் அந்த பெருமையோடு நீங்கள் போடுறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிஎம்ஐ பார்த்து சல்யூட் பண்ணீங்களா? அந்த அது கூட ஃபஸ்ட்டு ஏன்னா நான் எதுக்காக வரேன் மகேஷ் வருது சார் வர சொல்லுங்கண்ணா திடீர்னு யூனிஃபார்மில் செலக்ட் வச்சுன்னா அவங்களுக்காக வருது. அப்போ தான் சொன்னேன் நான் அதை பற்றி. நான் அவர் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பார்த்து, ஆமாம், ஒரு வித்தியாசமாக பார்த்து அதை சிரிச்சிருப்பாங்க. தான் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்து அவங்க சிரிக்கிறது, அவங்க சல்யூட் அடிச்சது. ஸோ அந்த நிகழ்வோட தான் வந்து தொடர்ந்து இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது வந்து வெரி ஃபஸ்ட் டைம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை பற்றி ஒரு அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் அறிவு குறிப்பில் ஏற அளவுக்கு பேசியிருக்கேன்னா அது தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்க சொல்லதை வச்சு நான் சொல்கிறேன், ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். நான் அதில் நமக்குன்னு தனியாக நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் இருந்த மெம்பர்ஸ் அதிகப்படுத்த வேணும்னு சொல்லி அந்த இலக்கை நிர்ணயிச்சு நாங்கள் வந்து பயணிக்க ஆரம்பித்தோம். நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை என்னென்னா 2000 முத்தமிழர் கலைஞர் இருந்தபோது கோல்டன் ஜூப்ளி நடத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு முத்தமிழர் கலைஞரே அதில் முதலமைச்சராக இதில் கலந்துருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 75வது வருடம், அதாவது இந்தியாவில் ஆரம்பித்து 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸோட அமைப்பு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாலும் இந்தியாவில் பாரத சாரண இயக்கத்தோட 75வது ஆண்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக டைமண்ட் ஜூப்ளியை வந்து நடத்தணும்னு நாங்கள் முடிவு செஞ்சோம். தலைவர் நமக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது உடனடியாக நீங்கள் செய்யுங்க, நம்ம நாட்டுக்கு பெருமை, நம்ம நாடை தேடி அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வர்றது, வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 6 கண்ட்ரிஸ்லேருந்து கலந்துக்கிற நிகழ்வு. ஸோ இது நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வு நாங்கள் நடத்தப்போம். இதில் நம்மளோட பிரசிடெண்ட் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க நினைப்போம். அது ராஷ்டிரபதி பவனம் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். பல அமைச்சர்கள் யூனியன் மினிஸ்டர்ஸ்க்கு போய் நம்ம வந்து பார்த்துட்டு வர்றதெல்லாம் வந்து அந்த ஒரு ஆஃபீஸு. ஆனால் ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவங்க இருக்கிற இடத்துல போய் பார்க்கணும் மிகப்பெரிய பெருமை தான் உள்ளபடியே. அது பிள்ளைய நுழைஞ்சதுலேருந்து அந்த செக்யூரிட்டிலேருந்து நாங்கள் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் எங்களுக்கு ஒரு தனியாக ப்ரோட்டோக்கால் சொல்லி தந்து நீங்கள் எங்கே நிற்கணும், எப்படி சல்யூட் அடிக்கணும், எங்கேருந்து நீங்கள் அவங்களை விஷ் பண்ணுங்கிற முதற்கொண்டு அதெல்லாம் சொல்லி உள்ளே போனோம் நாங்கள். அப்போ நாங்கள் எங்களுடைய அமைப்பு நேஷனல் லெவல் பிரசிடென்ட்டோடலாம் உட்காந்து அவங்கள்ட்ட நாங்கள் சொன்னோம் இந்த நிகழ்வை பற்றி. ஷி வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். நாங்கள் சொன்னது 13 ஸ்டேட்லேருந்து மட்டும் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நாங்கள் கலந்துக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஏற்பாடெலாம் செஞ்சுருக்கோம், நீங்கள் வரணும்னு நாங்கள் சொன்னோம். அவங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஏன்னா 28ங்கிறது வந்து 29th அந்த குடியரசு தினத்துக்கு கொடியேற்ற இறக்குற நாள் வந்து 29th அன்றைக்கி நாங்கள் நேஷனல் அட்ரஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும்.
2ஆம் தேதி வேலிடேட்டரினா 1ஆம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணணும் அந்த இது இருக்கும். பட் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எது எப்படியா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் ஏன்னா துணை முதலமைச்சர், ஏன்னா அவங்க தான் துணை முதலமைச்சர் தான் இந்த ஈவெண்ட்டுக்கான பிரசிடென்ட். அது கீழே ஒரு 8 அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை ஒரு குழுவாக இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் ஸோ அவங்களையும் முதலமைச்சரையும் பங்கு பெறுவதற்கான அந்த முயற்சியை நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் பல ஏரியா இருக்குது. திருச்சி ஒரு குறிப்பிட்ட நீங்கள் அந்த இடத்துல இருந்து ரெப்ரசன்ட் ஆகிறதுனாலயா இல்லை திருச்சி என்ன காரணம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த பட்ஜெட்டு ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னால் இது நடத்துவதற்கு ஒரு மையப்பகுதியாக தமிழ்நாட்டில் திருச்சி இருக்குது. இது ஒன்று. வெறும் திருச்சியை மட்டும் கலந்துக்க போகிறதுல எல்லாருமே தான் கலந்துக்க போகிறாங்க. இதில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா இதுக்கு தனியாக நீங்கள் சம்மன்படுத்தி அதுக்கு ரோடு போட்டு லைட்டு போட்டு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணும்பொழுது சிப்காட் வந்து எங்களுக்கு ரெடியாக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லா வசதியோட சரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படிங்கும் பொழுது தான் அதையும் ஒரு இதாக நாங்கள் கொண்டு வரோங்கிறது அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக தான் நாங்கள் பார்க்கலாம். அதில் ஸ்கூல்ஸை வந்து இப்போ மாணவர்களை வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறதாகட்டும், இந்த மாணவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொருத்துக்கு எக்ஸிபிஷன் கூட்டு போகிறாகட்டும், மாணவர்கள் இந்த முயற்சியெலாம் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய பார்வை. அது நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாமே நம்ம ஒரு பள்ளியில் நம்ம படிச்சிருப்போம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பிக்னிக் கூட்டு போகிறாங்க, பக்கத்தில் கூட்டு போகிறாங்க, இல்லை குழந்தைகள் சார்ந்த ஒரு படம் திரையிடப்படுதுன்னா அந்த படத்துக்கு லைனாக நம்மளை கூட்டிகிட்டு போகணும். இது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து வெளி மாநிலத்திற்கு இங்கேருந்து பெங்களூர் கூப்பிட்டு போக போகிறாங்களா, இங்கேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூப்பிட்டு போகிறாங்க, இது இன்னொரு விதமான ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கடந்து ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி நம்முடைய மனு தமிழ்நாடு வந்து எதையுமே கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர். சரி நம்முடைய பிள்ளைங்கள் வெறும்னா இங்கே இருக்கிற அறிவு மட்டும் இல்லை உலக அறிவு அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும், வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போ. ஆனால் அதுக்கு நீ ஏதாச்சும் வந்து ஒரு போட்டி மாதிரி ஒரு வினாடி வினா ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறது, ஒரு கலை பண்பாடு, அந்த குழந்தைங்களுடைய திறமைகளை அதாவது வெறும் மார்க்கு மட்டும் ஒரு அடிப்படையாக வைக்காமல் அதோட குழந்தைங்களோட திறமையை நீ எப்படியாச்சும் ஐடென்டிஃபை பண்ணி அது மூலமாக நம்ம கூட்டிகிட்டு போகலாம். இது மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் வருவாங்கன்னு அது வந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது உள்ளபடியே அந்த குழந்தைங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அங்கே வந்து அந்த குழந்தைங்க அங்கே கேட்குற கேள்விகளை தான் பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்களே மிகப்பெரிய பிரம்மாண்டம். அரசு பள்ளி சார்ந்த மாணவர்கள் இவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, இவ்வளோ இது அந்த ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து கையிலே வந்துருச்சு. இப்போ நாம் ஒரு இடத்த பற்றி சொல்கிறோம் சிங்கப்பூர், அந்த குழந்தைங்க அதுக்கு முன்னாடி ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த ஐடியாவோட போகிறாங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்வி அந்த மாதிரி இருக்கும்போது இது அந்த உலக அறிவை கொண்டு செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாகத்தான். அதில் நீங்கள் கூட ரொம்ப ஒரு அந்த பூரிப்போடு இருந்ததை பார்க்க முடிஞ்சது, ரொம்ப நல்லா. ஆமாம், ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது அந்த பேரண்ட்ஸ் வந்து இங்கே வழி அனுப்பிச்சுட வருவாங்க அந்த குழந்தைங்கள. அப்போ நான் சொல்லுவேன் தங்க பிறந்த 4 நாள் உங்களுக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் சொல்லி தான் கூட்டுவேன். அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பினஸ். அப்பா ஒருத்தர் நம்பி நம்ம ஒப்படைக்கிறோம், 4 நாள் பத்திரமா கூட்டிகிட்டு வருவாங்க. அது துறை சார்ந்த அமைச்சரே போகிறாங்க. அது வந்து எனக்கு வந்து அது ஒரு நார்மலாக நம்ம கூட்டிகிட்டு போகிறோமே வரமேன்னு அப்படிங்கிற ஒரு இது தான் நான் போனேன். ஃபஸ்ட் நாங்கள் துபாய்க்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்க அந்த ஷேக் இதெல்லாம் சொல்லும்போது மினிஸ்ட்ரே வரீங்களா, மினிஸ்ட்ரியை கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு அவங்க சொல்லும்போது இது பெரிய விஷயமோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வை அது கொடுத்தது என்று சொன்னாலும் அந்த பிள்ளைங்களை நம்ம பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரணுங்கிற அந்த ஒரு பொறுப்பும் கூட. நம்ம வரும்போது இன்னும் 2-3 இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அது ஒரு வாய்ப்பு அந்த பிள்ளைங்களை நம்ம பயன்படுத்தி அவங்களும் கூட்டிகிட்டு போயிடலாங்கிற ஒரு ஆசை தான். இப்போது இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைட்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆனால் அதே சமயம் என்னென்னா கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய சிபிஎம் ஆகட்டும் அவங்கெல்லாம் வந்து என்னென்னா திடீர்னு அரசு பள்ளியெலாம் தார வாக்குறீங்களே, தத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு ஒரு பெரிய அது கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கிட்ட கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன், அது அவசரப்பட்டிருப்பேன். உடனே அவங்களும் சொன்னாங்க. ஸோ அது ஒரு மாதிரி டிக்டாக் மாதிரி இல்லை நமக்கு நம்மளுடைய கூட்டணி தோழமை கட்சி சார்ந்த ஒவ்வொருவருமே இந்த கொள்கை சார்ந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட கருத்துக்களை வந்து வலியுறுத்துவாங்க, அதை எடுத்து சொல்லுவாங்க. என்னென்னா அதுக்கான பதிவு வந்தபோது அன்றைக்கி ஈவினிங்கே நான் கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த மாதிரி அப்படியே தம்பி நான் ஏதோ தவறுதலாக பத்திரிகை செய்தியை பார்த்து நான் சொல்லிட்டேன் போது அப்போ தான் நான் எல்லாத்தையுமே சொன்னேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பத்திரிகைக்காரர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே தான், ஒரு செய்தியை நீங்கள் போடும்பொழுது நம்பகத்தன்மையோடு படிங்கன்னா உங்களை நம்பி அவ்வளோ பேர் படிக்கிறாங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அது டக்குனு அது வந்து புரிதல் தவறாக போகும்போது ஐயோ தவறாக கொண்டு போயிடுவாங்கன்னா இது ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி. எப்படி இப்போ நம்ம ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு தமிழ்நாட்டு 5 லட்ச ரூபா கொடுத்து ஆரம்பித்தா நீங்கள் கிட்டத்தட்ட அது 560 கோடி இல்லை 600 கோடியே இப்போ தாண்டிடுச்சு. திருச்சியில் இப்போ ஒரு 141 கோடி வந்திருக்குதுல. இதை தாண்டிய சென்று அந்த மாதிரி சொல்லும் பொழுது தனியார் பள்ளியை சார்ந்த நிறுவனர்கள் அந்த தனியார் பள்ளியை சார்ந்த ஓனர்ஸ் என்ன சொன்னாங்க, நாங்களும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு தாங்க சார் வந்து நாங்கள் ஒரு தனியார் பள்ளி நடத்திடுவோம், நாங்கள் படித்த பள்ளிக்கு நாங்கள் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னது தான். அதுக்கு நன்றி தெரிஞ்சு அது வெளியிலேருந்து தத்து எடுக்கிறதுன்னு வந்ததுக்கப்புறமேட்டு அவங்க தோழமை கட்சியை சார்ந்தவங்க அந்த மாதிரி ஒன்று இருந்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறு, அப்படி எடுக்கக்கூடாதுங்கிற விதத்தில் சொல்லும்பொழுது அப்புறம் விளக்கம் சொன்னேன். தவறாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்க, ஐயோ அப்படியே தம்பி சரி அதுக்கு நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய எங்களோட கடமை. ஏன்னா தவறான ஒரு செய்திகள் மக்கள்கிட்ட போயிடக்கூடாது என்றது அந்த விளக்கத்தை நாங்கள் கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் ஃபண்டு அந்த கான்ட்ரிபியூஷன்லையுமே நிறைய விதமான பிரச்சனைகள் கேள்விகள் முன் வந்துட்டே இருந்து எதுக்கு இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் அவங்க கொடுக்கணும்,
நீங்கள் வந்து அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டு பேசுனீங்க. அவங்களும் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்களும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுத்து தான் நம்ம ஸ்கூல்ஸை ரன் பண்ணக்கூடிய ஒரு தேவை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது ஒரு சமுதாயத்திலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ, ஒரு சமுதாயத்தை நம்ம என்ன பலன் பெற்றிருக்கணுமோ, அதை மீண்டும் அந்த சமுதாயத்துக்கு செலுத்த வேண்டியது காலங்காலமாக, இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேருந்து உங்களுக்கே தெரியும், பள்ளி சீரமைப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அந்தந்த ஊர் மக்களே சேர்ந்து ஒரு சீர் மாதிரி கொண்டு வருவாங்க. அவங்களால முடியும் ஒரே ஒரு பென்சில் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு சேர் கொண்டு வந்தால், ஒரு ஃபேன் கொண்டு வந்தாலும் சரி, அதை வந்து ஒரு ஊரமலாக போய் சீர் மாதிரி போய் கொடுக்குறது. இது காலங்காலமாக நடக்கக்கூடியதான் இது. ஏன்னா அது என்ன கேள்வியாக வைக்கப்படுதுன்னா, நம்ம நூற்றாண்டு கடந்து நிற்கக்கூடிய அரசு பள்ளின்னு சொல்லி நம்ம பெருமை கொண்டாடுறோம். ஆனால் இந்த நேரத்தில் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கி தான் அரசு பள்ளி நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, தனியார் நிதி வாங்கி தான் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே அசிங்கம் இல்லையா அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. இல்லை, இது நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். நான் வந்து எனக்கான ஏணிப்படி எதுன்னு பார்த்தா என்னுடைய பள்ளிக்கூடமும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களும் தான். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஏறத்தாழ 44,042 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம் என்று சொன்னால், கல்வி வளர்ச்சி சார்ந்து, கல்வி பணிகள் சார்ந்து, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்து அதற்காக பயன்படுத்தக்கூடியதான். இது இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் ஆர்டிஐ ஆக்டில் போய் நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும் எது எதற்கெல்லாம் இந்த 44,000 ரூபாய் பயன்பட்டுருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னாலும், இன்றைக்கி நம்மளுடைய கட்டமைப்பை, ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டினது, அதுக்கு முன்னாடி முத்தமிழ் கலைஞர் காலத்தில் வந்து பல பள்ளிக்கூடங்களுக்கு வந்து கட்டடங்கள் கட்டினது இருந்ததுன்னு சொன்னாலும், இடைப்பட்ட காலத்திலேருந்து அது ஒரு கவனிப்பு இல்லாமல் இருந்த காரணத்தினால அதை நம்ம அதிகமாக மேம்படுத்தணும்னு நாங்கள் முடிவு செஞ்சோம். அதனால் தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்பதற்கு மூலமாக 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 18,000 வகுப்பறைகளில் கட்டணும் 2027 இலக்காக வச்சு நீங்கள் அதை நோக்கி நாங்கள் அது ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இது போன்ற இப்போ ரோட்டரி சங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்கன் ஃபவுண்டேஷன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தனியார் அமைப்புகள், அதே மாதிரி படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் செய்யணும், அதை என்னுடைய உரிமையாக நான் பார்க்குறேன், என்னுடைய கடமையாக பார்க்குறேன். ஆனால் எப்படி இதை நான் இது வந்து இந்த பங்கை நான் செய்யுதுன்னு தெரியாமல் இருந்தபோது தான் அதற்குன்னு தனியாக நாங்கள் ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தோம். இப்போ கூட நீங்கள் திருச்சியில் நடந்தது வெர்ச்சுவாலிட்டி பெவிலியன் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். படித்த மாணவர்கள், என்னால் நிதியாக கொடுக்க முடியாது, ஆனால் என்னால் வந்து டெக்னாலஜி சம்மந்தமாக என்னால் பாடம் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த பாடம் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, என்னால் பொருளாக நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை நான் நிதியாக கொடுத்துட்றேன், அது எந்த ஸ்கூலுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். அதாவது எல்லாருமே உணர்ந்த ஒரு மையப்புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் சமுதாயத்தில் எல்லாருமே பெரிய ஆளாக இருக்குன்னு சொன்னாலும் ஃபவுண்டேஷன் நம்முடைய ஸ்கூல் தான். அதை நான் விட்டு கொடுக்க கூட, அதுக்கு செய்ய வேண்டியது கடமை என்று சொல்ல வரக்கூடியவங்களை வந்து இதை நாங்கள் அசிங்கமாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர்களுக்கு தரக்கூடிய இதை வாங்கி தான் நிதி செலுத்தக்கூடிய நிலைமையில இருக்கா அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சிகள் வந்து இந்த கேள்வி வைக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்வி வச்சு இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிக்காரங்களும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தவங்களாகத்தான், அவங்களும் அவங்கள அறியாமல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைய செஞ்சவங்களாகத்தான் கண்டிப்பாக இருப்பார்கள். இதை பார்த்து நான் நம்ம அந்த விமர்சனமாக பார்க்கவில்லை. இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுசும் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் ட்ராவல் பண்ணி பார்த்துருந்தீங்க, ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஆய்வு மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் செஞ்சீங்களா? என்ன அதில் டு பி கண்டினியூட் அல்லது பார்க்க வேண்டியது, செய்ய வேண்டியிருக்கு என்னென்ன இருக்குது? நம்ம ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆனால் இன்னும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. டு பி கண்டினியூ கேட்டீங்கன்னா, எனக்கு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய 38,000 பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. நம்ம நேரமும் காலமும் அதுக்கு பர்மிட் பண்ணால் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் 234 தொகுதிக்கு போயிட்டு வந்தீங்க. 234 தொகுதிக்கும் சென்று அங்கே கிட்டத்தட்ட 77 விதமான ஆய்வுகளை மேற்கொண்டோம். ஜென்ரலாக வந்து ஒரு அமைச்சர் என்று வரும்பொழுது வெறுமனே உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு, ஒரு ஹெச்ஓடிஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங், சிஓஸோட மீட்டிங் போட்டு வெறுமனே கேட்டுட்டு போகிறத காட்டிலும் உள்ளே இறங்கி நான் போய் பார்த்தா தான், ஃபீல்டில் போய் பார்த்தா தான் சிஓஸ்க்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, டிஓஸ்க்கு என்ன தேவைப்படுகிறது, ஒரு ஆசிரியருக்கு என்ன, ஒரு ஆசிரியைக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுகிறது, அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றக்கூடிய அங்கே இருக்கின்ற குப்பைகளை அகற்றக்கூடிய அந்த பணியில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, சத்துணவு வந்து இன்றைக்கி சமூக நலத்துறையாக இருந்தாலும் சரி, சத்துணவுக்காக பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. அதான் சரி, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு விதமான ஆய்வை செய்யலாம். சரி, ஒரு ஸ்கூலில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய் பார்க்கலாம், ஒரு தொகுதியில், ஒரு தொகுதியில் வந்து மிடில் ஸ்கூலில் பார்க்கலாம், ஒரு தொகுதியில் ஒரு டிஓ ஆஃபீஸை போய் பார்க்கலாம், ஒரு தொகுதியில் பிஓ ஆஃபீஸை போய் பார்க்கலாம். ஸோ சமகர சிக்ஷா மூலமாக செயல்படுத்தக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை போய் பார்க்கலாம். அது சார்ந்து பணியமர்த்தப்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய குறைகளை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் அதை போய் பார்க்க ஆரம்பித்தோம். இதில் போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு விதமான தங்களுடைய கருத்துக்களை எங்கள்கிட்ட எடுத்து சொன்னார்கள். அதில் குறிப்பாக பார்த்தா இப்போ இந்த எமிஸை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த எமிஸில் நிறைய எங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் நான் வாங்கி என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கின்ற அதிகாரிகிட்ட சொல்லுவோம். அப்போ அந்த அதிகாரிகள் ஒரு சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லும்போது நீங்கள் எமிஸில் இவ்வளோ பணிகள் நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அவங்களால எப்படி வந்து பாடம் நடத்துறத கவனம் செலுத்த முடியும். பாடம் நடத்துறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எமிஸில் பதிவு போடும்பொழுது ஐயோ நான் அதையும் நான் செய்யணும் இதையுமே செய்யணும், அது தேவையான ஒரு மன உளைச்சல் தான் வரும் என்று சொல்லும்போது தான்
உடனடியாக அதற்கான ஒரு கருத்தாக இப்போ கூட ஒரு 20ஆம் தேதி நாங்கள் ஒரு சர்க்குலர் நாங்கள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 15 வகையான எம்எஸ்சி இதுவரைக்கும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்ல. இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே போதும். இவ்வளோ மெட்டிகுலஸாக உள்ளே நுழைஞ்சு நீங்கள் பார்க்குறத காட்டிலும் பாடம் நடத்துகிறேன். ஸோ இது வந்து ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். இது இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தனியார் பங்களிப்போடு சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில விதமான திட்டங்களை அங்கே வந்து லோக்கலில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் பணம் தரோம் இதுக்கான இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிகழ்வு நீங்கள் பண்ணுங்கும்போது இதையும் அவங்களே பண்ணணும், ஏன் அரசாங்கம் நாம் செய்யக்கூடாதா என்கின்ற விதக்காக தான் டெக்னாலஜி பேசிஸாக வெரி ஃபஸ்ட் டைம் மைக்ரோசாஃப்ட்டோட நாங்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு எங்களுடைய கிராமப்பகுதி சார்ந்திருக்கிற பிள்ளைங்களும் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ண வேணும், டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேணும், ரோபோட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேணுங்கிற அளவுக்கு. ஸோ இந்த புரிதலுங்கிறது வெறுமனே ரூமில் மட்டும் உட்காந்துக்கிட்டு என் அமைச்சர் பொறுப்பை நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த புரிதல் இருந்திருக்காது. அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுட்டு ஓகேங்க இதை மாதிரி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாங்க ஃபீல்டுக்கு போகும்போது சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் இதை கொஞ்சம் இப்படி மாற்றி இப்படி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கூடிய அளவுக்கு ஒரு புரிதலும் வந்திருக்கு. நமக்கான அதுக்கான தேவையான கருத்துக்களும் நிறைந்திருக்காகத்தான் அதை நான் பார்க்கலாம். இந்த ஆய்வு மூலிமா அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்குது. அதே சமயம் என்னென்னா இப்போ அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேஸ் வந்து அனைவருக்கும் கல்வி, அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நிறைய பள்ளிகளில் குறிப்பாக அரசு பள்ளிகளில் கழிவறை சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்களே ஒரு பொது தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில் கூட அதை பற்றி சொல்லி நாங்கள் அதையும் பார்க்குறோம், ஆய்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதை மேம்படுத்தணும், அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. ரெண்டாவது, தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்கள் பண்ணாங்க, ஆசிரியர்களுடைய நியமனம். இது ஆசிரியர்கள் சங்கம், இடைநிலை ஆசிரியர்களும் சரி மற்ற ஆசிரியர் சங்கம் தொடர்ச்சியாக இதை முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 14,000 பேர் பக்கம் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி நம்ம நிரந்தரப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக இப்போ நம்ம அதில் கவனம் செலுத்தணும். இப்போ அதனால நிறைய எம்எல்ஏஸ் வந்து அது ஆளுங்கட்சியில் இல்லை எதிர்கட்சி சார்ந்திருக்க எம்எல்ஏஸ் தோழமை கூட்டணி சார்ந்திருக்க எம்எல்ஏஸ் ஏதோ அங்கங்கே உங்கள் காலத்தில் தாங்க ஏதோ கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை பார்க்க முடியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கழிவறையை பொறுத்த வரைக்கும் மிக 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 முக்கியமானதாக நாங்கள் பார்க்கக்கூடியது. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சம்டைம்ஸ் கழிவறையிலேருந்து தான் இன்ஸ்பெக்ஷனே நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன்னா என்னோடய மைண்டு எனக்கு வந்து எங்கே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு நான் ஆசைப்படுற ஒரு பேரண்ட்டாகத்தான் அதை நான் பார்க்குறேன். சமீபத்தில் ஒரு ஒன் மந்த்ஸ் பிஃபோர் கூட பார்த்தீங்கன்னா யூடைஸ் ரிப்போர்ட்டு நம்ம ஒன்றிய அரசு கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா 97% கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் நான் திருப்தி அடையலை. 97% எனக்கு வந்து வகுப்பறைகள் கழிவறை இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் ஆங்காங்க அது வந்து கழிவுகள் கட்ட வேண்டியது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி அதிகப்படியாக இன்றைக்கி அதுலேயும் நாங்கள் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு 351 யூனிட்ஸ் வந்து தமிழ்நாடு முழுவதும் கழிவறைகள் சார்ந்து இன்றைக்கி அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது மட்டும் பத்துமா என்று சொன்னால் எங்கெங்கெல்லாம் பத்தாம் இன்னும் தேவைப்படுகிறதோ, ஏன்னா பேஸ்ட் ஆன் எவ்ரி ஆகஸ்ட் மந்த் தான் அந்த ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் நடத்துவோம். அந்த ஸ்டாஃப் ஃபிக்சேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க, அந்த மாணவர்கள் தகுந்தப்ப ஆசிரியர்கள் இருக்கிறார்களா என்று நாங்கள் பார்ப்போம். அது அந்த ரேஷியோ இப்போ வந்து 25-26 இருக்குது, 22 சம்டைம்ஸ் கூட இருக்குது சில இடத்துலாம். ஆனால் அதெல்லாம் கடந்து இன்னும் ஆசிரியர்கள் தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த ஆசிரியர்களுக்கு தேவையான இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 3192 பிடி அசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு தேர்வுகளாக நாங்கள் முடிச்சிட்டோம். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போக வேண்டிய நேரத்தில் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு 2% எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறதுக்காக இப்போ அப்படியே நிற்கிது. அது சில சமயம் எங்களுக்கு சங்கடமாகவும் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இத்தனை பேர் ஆசிரியர்கள் கொடுத்தோன்னா இது எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக போகும். இப்போ எங்கெங்கெல்லாம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது அங்கே இவங்க போய் சேருவாங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் தொகுப்பு ஊதியத்திலே கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு நிலை இருக்குது. எங்கள் உணர்ந்தனால தான் இந்த மாதிரி நாங்கள் எக்ஸாமே வைக்கிறோம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது அது மாண்புமை பொருந்திய நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அவர்களும் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வந்து மாணவருடைய எதிர்காலம், அவர்களுக்கும் தெரியும். அந்த மாணவர் எதிர்காலத்தை முன்னிட்டு அதை கண்டிப்பாக வரும்னு பார்த்தோன்னாங்க. பட் இந்த 7ஆம் தேதி வந்து இப்போ 21ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ 21ஆம் தேதி 25ஆம் தேதி தள்ளி வச்சுருக்கிறாங்க. அது நல்ல தீர்ப்பு வந்தது என்று சொன்னால் நீங்கள் கேட்குற மாதிரி படிப்படியாக, ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் 2026க்குள்ளார நம்மளுடைய இலக்கு என்பது ஒரு 19,000 ஆசிரியர்கள் ஹையர் எஜுகேஷன் அந்த பேராசிரியர் எல்லாம் சேர்ந்து சொல்கிறேன். நான் 19,000 பேர்னாச்சும் நாங்கள் நியமிச்சோம். அந்த இலக்கோடு தான் நாங்கள் வந்து நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை தான் எங்களுக்கு வந்து நீங்கள் தொகுப்பூதியம் கொடுக்காதீங்க, எங்களை நிரந்தரப்படுத்துங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்து நிரந்தர ஓய்வூதியம் அந்த பேட்டர்ன் வேணும். மற்ற மாநிலத்தில் இருக்க மாதிரி இப்போ ஆந்திராவில் தெலுங்கானா இருக்க மாதிரி யூபிஎஸ் என்பிஎஸ் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எங்களுக்கான ஓய்வூதியத்தை உறுதி. அதுக்கு வந்து மாண்புமிகு நிதியமைச்சரும் இந்த சட்டமன்றத்தில் இதை பேசிட்டு இருக்கிறாங்க. அது சார்ந்து அவங்க ஏதோ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கான டீச்சர்ஸ், நிரந்தரமான ஒரு டீச்சர்ஸ் வரும்போது இப்போ நாம் வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு இருக்கிறத காட்டிலும் அடுத்த கட்டமாகும். நாளைக்கு தமிழ்நாடு மாதிரி இருக்கணும்ப்பா நம்மளுடைய ஸ்டேட்டும் அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லிக்கின்ற அளவுக்கு எஜுகேஷனில் சொல்லிக்கின்ற அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அது சரியானதுக்கு. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444